சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற இறுதி முடிவை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தது. நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளில் 2 நபர்களிடம் விசாரணையும் நடத்தியது. இரு தரப்பினர்களிடம் இருந்து மனுக்களை பெற்று விசாரணையும் முடிந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அனைத்து ஆதாரங்களும் பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு தகுந்த ஆதாரமாக தெரியவில்லை. சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் அதற்கு இடையூறாக இருக்கின்ற ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன வழி என்பதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார். தகுந்த ஆதாரம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கியது தவறு. அது மட்டுமல்ல, பொதுச்செயலாளராக ஏற்படுத்தி கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி பிரமாணமும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாகவும், அதாவது அதிமுகவின் அரசியல் வட்டாரங்களில் மட்டும்தான் அவர் பொதுச் செயலாளர். தேர்தல் ஆணைய அதிகாரிகளது பார்வையில் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியே இன்னும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படவில்லை. இதனால் இரட்டை இலை சின்னமும் தற்பொழுது சட்டசபை தேர்தல் 2026 சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இப்பொழுது பேசப்படுகிறது. எப்படியும் 2026 சட்டசபை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியில் கூட்டணி வைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று இரட்டை இலை பன்னீர்செல்வத்திற்கு முழுமையான சொந்தம் என்பதற்கேற்ப நீதிமன்றம் கூற உள்ளதால் தற்பொழுது ஓபிஎஸ் புதிய கட்சியின் பாதையில் தொடரலாமா அல்லது மீண்டும் அதிமுகவில் இணையலாமா என்பதுதான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கூறுங்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடர்ந்து அவர் வழிநடத்தலாமா அல்லது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பதுதான் திமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும், அதனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலேயே பயணிக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.